பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபிங்க, மாங்காய் சாதம். எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டணும். அதே மாதிரி தாங்க. அதுவும் அந்த மாங்காவை நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சும்மா யம்மியாக இருக்கும்ல. சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பவுல் ரைஸ், ஒரு மாங்காய், அதை வந்து நல்லா துருவி தோலோடு சேர்த்து துருவி வச்சுருக்கோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 பச்சை மிளகாய் அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 4 காய்ந்த மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 to 5 பீசஸ் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரி. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டே வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, அதாவது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய் விழுது, அதை சேர்த்து ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் மாங்காய், நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு அந்த மாங்காயோட வாசம் வரும், அந்த வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் அதை நல்லா வதங்கிறதுக்கு. ஸோ அதை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சாதம் வந்து சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடணும். சாதத்தோட எல்லா பக்கமும் அந்த மாங்காய், நம்ம வதக்கி வச்சுருக்க மாங்காய் படுற அளவுக்கு நல்லா கிளறிடணும். இது ஒரு நல்ல டிஷ்ஷுங்க, ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக பண்ணக்கூடிய டிஷ்ஷு. டெய்லி லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணி கொடுத்து, இதுக்கு ஒரு கிரேவியோ இல்லை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். ரொம்ப யம்மியான ஒரு டிஷ் இது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் மாங்காய் வந்து பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ சரியான சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் சீசனில் போய் மாங்காய் இல்லாத சாதமா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் இன்றைக்கி மாங்காய் சாதம் செஞ்சாச்சு. இது கண்டிப்பாக ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள், ஒரு 5 to 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி பார்த்தின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அப்புறமா உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.